பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரே எபிசோட்ல 2 நபர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட்டது இதுவே முதல் முறை. கமருதீன் மற்றும் விஜே பார்வதி சாண்ட்ரா கிட்ட பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணாங்க, ரொம்ப அபியூசிவா நடந்துக்கிட்டாங்க என்று விஜய் சேதுபதி அவர்களால் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. வெளியேறினதுல இருந்து விஜே பார்வதி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய ரசிகர்கள் போடக்கூடிய ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே ஷோரியா ஷேர் பண்ணி வந்தாங்க. ஆனால் கமருதீன் இருக்கிற இடமே தெரியாமல் எங்கே இருக்காரு ஏது பண்ணுறாரு அப்படிங்கிற எந்த விதமான சத்தமுமே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்தார். அந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் எழுந்துச்சு. அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது கமருதீன் அவர்கள் எவிக்ட் ஆகி போனதுக்கப்புறம் சமூக ஊடகங்களில் எந்த விதமான பதிவையும் போடாமல் அமைதி காத்து வந்தார். அப்பயே நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிது. சேனல் தரப்புல இருந்து கமருதீன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கமருதீன் நீங்கள் முட்டாள்தனமாக எதுவும் பண்ணிடாதீங்க, எந்த விதமான பதிவுகளையும் போட்டுறாதீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெட் கார்டை ரிவோக் பண்ண வைக்கிறதுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு முயற்சி செய்கிறோம் என்று கமருதீன் தரப்பில் வந்து பேசி வந்த சேனல் விஜே பார்வதியை முட்டும் முழுதாக புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு வந்தது. விஜே பார்வதி கிட்ட சேனல் தரப்பில் இருந்து எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை என்று சொல்லப்பட்டுச்சு. கமருதீனை நேற்று நடந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா கானா வினோத்தை கட்டி பிடிச்சி கமருதீன் முத்தம் கொடுத்து அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வர மாதிரியான காட்சிகள் ஏவியில் இடம்பெற்றிருக்கும். மாறாக பார்வதியோட கானா வினோத் சண்டை போடுற மாதிரி காரி துப்புற மாதிரி ஒரு காட்சிகளும் இடம்பெற்றிருக்கும். அதாவது பார்வதியை வில்லனிக்கா காட்டி கமருதீனை வந்து நட்புக்குள்ளே ஒரு பிரிவின்று வந்தது ஏனென்று அது தெரியவில்லை அப்படின்னு பாட்டை போட்டு கமருதீனுக்கும் கானா வினோத்துக்கும் அப்படியே ஒரு சென்டிமெண்ட்டை புழிஞ்சு அப்படியே ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கைத்தட்டி வேற லெவலில் ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்க. நமக்கு சந்தேகம் அப்படிங்கிறது அங்கேயே எழ ஆரம்பிச்சிருச்சு. இது விஜே பார்வதிக்கு எதிராகவும் கமருதீனுக்கு ஆதரவாகவும் இருக்குன்னு நமக்கு கிடைத்திருந்த தகவல் என்ன அப்படின்னா, போன சனிக்கிழமை அதாவது நேற்றே கமருதீன் அவர்கள் வந்திருக்கணும், அவருக்கு ரெட் கார்டு அப்படின்றத ரிவோக் பண்ணியிருக்க வேண்டியது, ஆனால் ஏதோ ஒரு காரணங்களால் அதை பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிது. ஆனால் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டின் படி ஃபினாலே மேடையில் கமருதீன் இருப்பார் அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது கண்டஸ்டண்ட்டாக கமருதீனும் வந்து இந்த ஃபினாலேவில் கலந்து கொள்வார். விஜய் சேதுபதி அவர்கள் கமருதீனை கூப்பிட்டு மேடையில் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. கமருதீன் மேலே இருக்கக்கூட அந்த ரெட் கார்டை வந்து ரிவோக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது என்று சொல்லப்படுகிறது. அப்போது கமருதீன் இதனால தான் இவ்வளோ நாட்கள் அமைதி காத்துக்கிட்டு இருந்தாரா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழுப்பியிருக்கு. சரி, கமருதீன் பார்வதி 2 பேருக்குமே ஒரே நேரத்தில் தானே ரெட் கார்டு கொடுத்து அமிச்சாங்க, அதென்ன கமருதீனுக்கு மட்டும் ரெட் கார்டை வந்து ரிவோக் பண்ணுறது? இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபினாலேக்கு நீங்கள் வர சொல்கிறீங்கன்னா நீங்கள் பார்வதி கமருதீன் 2 பேரையும் தானே வர சொல்லியிருக்கணும். நீங்கள் கமருதீனை மட்டும் வர சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கண்டிப்பாக விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்களை நோக்கி கேள்விகளை எழுப்ப ஆரம்பிப்பாங்க. அதாவது பார்வதியுடைய ரசிகர்கள் கடந்த 2 நாட்களாக ரிவோக் ரெட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு டேகை போட்டு எவிக்ட் விஜேஎஸ்னு அந்த டேகோட சேர்த்து சமூக ஊடகங்களில் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆச்சு. இது சேனல் தரப்புல இருந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டதாகவும் தெரிகிறது. விஜய் பார்வதியுடைய ரசிகர்கள் உங்களுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு. ஓ அப்படியா கதை, சரி நான் வந்து கமருதீனை மட்டும் கூப்பிட்டுக்கிறேன், விஜே பார்வதியை வந்து கூப்பிட வேண்டாம் அப்படின்ற முடிவை இதனால் கூட எடுத்துருக்கலாமோ அப்படின்னு பலரும் வந்து பேசிட்டு வர்றாங்க. ஐயோ, விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் பார்வதிக்கு ஆதரவாக பண்ணது அதுவே பார்வதிக்கு பேக் ஃபயர் ஆகிருச்சோ அப்படிங்கிற கேள்வியும் சமூக ஊடகங்களில் எழுப்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ரெட் கார்டு கொடுத்தது அப்படிங்கிறது 2 பேருக்கு, பார்வதி மற்றும் கமருதீன். அவங்க 2 பேருமே தவறு செய்திருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த 2 பேரையுமே நீங்கள் கூப்பிட்டுருக்கக்கூடாது. இல்லை நீங்கள் கூப்பிடுறீங்க, அழைக்கிறீங்க, நீங்கள் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறீங்க, அவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுல நீங்கள் வந்து முனைப்பு காட்டலை, அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க 2 பேரையுமே இன்வைட் பண்ணியிருக்கணும். பட் நீங்கள் பார்வதியை விட்டுட்டு கமருதீனை மட்டும் இன்வைட் பண்ணுறீங்கன்னா திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர். இது விஜே பார்வதிக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கமருதீனை இவங்க இன்வைட் பண்ணதை நினச்சி
உண்மையிலேயே நம்ம சந்தோஷப்படுறோம். கண்டிப்பா ஐ ரியலி ஃபீல் ஹேப்பி ஃபார் கமருதீன். பட் அட் த சேம் டைம் விஜே பார்வதிய நீங்க ஏன் இன்வைட் பண்ணல அப்படிங்கிற கேள்வியும் நான் எழுப்ப வேண்டியிருக்கு. கமருதீன் வந்து சேனல் ப்ராடக்ட்டு. கமருதீன் வந்து சீரியல்லலாம் நடிச்சுட்டு வர்றான். அவன நம்பி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அவனுக்கு நம்ம ரெட் கார்டு குடுத்தத அப்படியே விட்ற முடியாதுன்றதுக்காக சேனல் எஃபோர்ட் எடுத்து விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட பேசி, கெஞ்சி, கூத்தாடி கமருதீன மட்டும் நீங்க வந்து ரெட் கார்ட ரிவோக் பண்ணிருங்க சார். அவன் வந்து எங்களுக்கு தேவ. அடுத்து அவன 4, 5 வருஷம் நாங்க வச்சு ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணீங்களா? ஏன் நீங்க விஜே பார்வதிக்காக பேசல? டேய் கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கங்கடா. சாண்ட்ரா விஷயத்துல தவறு அப்படின்னா அவங்க 2 பேரு பண்ணதுமே தவறு. இன்னும் சொல்லப்போனா விஜே பார்வதியாவது கேமுக்காக கால வச்சு கீழ எத்தி கீழ புஷ் பண்ணி தள்ளியிருப்பா. கமருதீனும் சேர்ந்து அத பண்ணியிருப்பான். ஆனா கமருதீன் ஒரு படி மேல போயி சாண்ட்ராவுடைய குழந்தைகள வச்சு, நீயும் அந்த காமத்த வச்சு தானே 2 குழந்தைகள பெத்த. நீயும் ரொமான்ஸ் பண்ணி தானே அந்த 2 குழந்தைகள பெத்த அப்படின்னு ஓவர் போர்டா பேசியிருப்பான். அத வந்து பார்வதி வந்து வாடி போடின்னு உரிமையில பேசாத, இது மாரிலாம் பேசாதன்னு தடுத்து தான் இருப்பா. டேய் அட் த எண்ட் ஆஃப் த டே பார்வதிய கம்பேர் பண்ணும்போது கமருதீன் பண்ண கிரைம் ரேட் அப்படின்றது ஓவராலா இந்த சீசன்ல அதிகம்டா. அவன மன்னிக்க தயாரா இருக்கக்கூடிய சேனல் மற்றும் விஜய் சேதுபதி அவர்கள் பார்வதிய வந்து புறக்கணிப்பது ஏனோ? சமூக ஊடகங்கள்ல நரேஷன்றது எப்படி போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னா, விஜே பார்வதியினுடைய தூண்டுதலின் பேர்ல தான் ரிவோக் ரெட் கார்ட், எவிக்ட் விஜேஎஸ் போன்ற டேகுகள் சமூக ஊடகங்கள்ல ட்ரெண்ட் ஆகுது. விஜேஎஸ்க்கு எதிரான விமர்சனங்களை விஜே பார்வதியுடைய பிஆர் தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் நரேட்டிவை தொடர்ந்து எல்லாரும் செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் விஜே பார்வதி எவிக்ட் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபோன் காலை கூட அட்டன் பண்ணாமல் யாருடைய காலையும் எடுக்காமல் அவங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. ஆனால் விஜே பார்வதிக்கு எதிராக அவங்களுடைய தூண்டுதலின் பேர்ல தான் சேனலையும் இந்த விஜய் சேதுபதி அவர்களையும் விமர்சிச்சுட்டு வர்றாங்க. டே இந்திய அளவுக்கு ஒரு டேக் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பிஆர் ஏஜென்சினால பண்ண முடியாதுடா. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அந்த ரெட் கார்டில் வந்து உடன்பாடு இல்லைன்றதுனால தான் தொடர்ந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி வெளியில் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, சாண்ட்ரா நடிக்கிறாங்க, சாண்ட்ரா இஸ் ஆக்டிங், ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸை பண்ணி தான் கமருதீன் மற்றும் பார்வதிக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுத்துருச்சு அந்த அம்மா அப்படின்னு மக்களால் புறக்கணிக்கப்பட்டு எண்ட் ஆஃப் த டே வேற வழி இல்லாமல் சேனலே சாண்ட்ராவை பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க. வாரம் சாண்ட்ராவால் பார்வதி மற்றும் கமருதீனுக்கு ரெட் கார்டு கிடைக்குது. அதுக்கு அடுத்த வாரமே சாண்ட்ரா வந்து எவிக்ட் ஆகி வெளியில் போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? மக்கள் சாண்ட்ராவை புறக்கணிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சாண்ட்ராவுடைய ட்ராமா மக்களுக்கு மத்தியில் பெருசாக எடுபடலைன்னு அர்த்தம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் விஜே பார்வதி தான் அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணி விஜே பார்வதி ரொம்ப தப்பானவ, கமருதீன் ஒரு வாரமாக அமைதியாக இருக்கான், அவன் ரொம்ப நல்லவன், ஸோ கமருதீன் ரொம்ப அமைதியாக இருக்கான், அவனால எந்த பிரச்சனையும் இல்லை, வெளியில் வந்து வாயை திறக்காமல் இருக்கான், சேனலோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு எதிராக போகலை, அதை ஃபாலோ பண்ணியிருக்கான் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் வந்து கமருதீனை திரும்ப வந்து சேனலுக்குள்ளே கொண்டு வர்றோம், பிக் பாஸ்க்குள்ளே கொண்டு வர்றோம் அப்படின்னு ஃபினாலே மேடையில் கமருதீனை கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு சேனல் டிசைட் பண்ணியிருக்காங்க. பட் பார்வதிக்கு எந்த விதமான இன்விடேஷன் அப்படிங்கிறதும் அனுப்பப்படலை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.